பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த அந்த ஸ்லாக்கியத்திற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நாம தியானிக்க போகிற காரியம் என்னன்னா, மாயையை குறித்து. மாயை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே மாயமா இருக்கு, இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதை இது பண்றதுதான் மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வேதத்தை தியானிக்கும் போது இல்ல சில நேரங்கள்ல அந்த ஒரு மாயை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதிகமாய் எனக்குள்ள ஒரு வந்துட்டே இருந்தது, திரும்ப திரும்ப திரும்ப. அப்புறம் எதேச்சையா நான் வந்து ஒரு புக்கு பத்தி படிக்கும்போது அதுலயும் வந்து மாயையான காரியத்தை மனுஷன் நம்பிட்டு தங்களை தாங்களே வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் அப்படின்னு. அப்போ இந்த மாயை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல கூறும்போது சாலமோன் வந்து அந்த பிரசங்கியில நிறைய மாயை குறித்து பேசியிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாயை அப்படின்னு சொல்லும்போது வெறுமை, ஒன்றுமில்லாத ஒரு காரியம். இப்போ நம்ம அவங்க மாயையை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பொய்யை நம்பிட்டு இருக்காங்க. மாயை அப்படின்றது வந்து ஒரு பொய்யான, ஒரு இல்லாத, ஒரு வெறுமையான ஒரு காரியத்தை குறிக்கிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல என்ன சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம இப்போ அவர் வந்து முழுமையா இருக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார், அவர் இந்த உலகத்துல ஜீவித்து இருக்கிறார். நம்ம ஆனா அவரை விட்டுட்டு நிறைய காரியங்களை, பொய்யான காரியங்களை நம்ம விசுவாசிக்கிற ஒரு காரியம், இல்லைன்னா பொய்யான ஒரு காரியங்களை மனுஷர்களை நம்ப பண்ணுகிற காரியம், இல்ல நம்ம அந்த பொய்யை நம்புகிற காரியம். உலகத்துல ஆக்சுவலி பார்த்தா வந்து எதுவுமே ஒரு நிரந்தரமானது கிடையாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம காண்கிற எல்லாமே வந்து ஒரு நாள் அழியக்கூடிய ஒரு காரியம். பைபிள்ல போட்டிருக்கோம் அனித்தியம் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அனித்தியமான காரியம் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் இருக்காது. இப்போ எனக்கு மாயை அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த புக்லயும் நான் வாசிக்கும் போது எப்படின்னா, ஒரு ஒரு விஷயமே எடுத்துக்கோங்களேன். ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஒருத்தங்களோட நம்மளுக்கு சண்டையோ இல்ல பிரச்சனையோ வந்திருக்குது. அவங்க வந்து ஒண்ணும் பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஏதோ ஒரு காரியத்த பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே இருந்து 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 யோசிச்சு 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 அந்த ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த பெருசாக்கி என்ன பண்ணுவோம்னா, நம்மள நாமளே வருத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த அது வந்து அ ஒரு அழிவுக்குரிய காரியங்கள். அத வந்து நம்ம வந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அத பண்ணி, அதுக்கு பிரயாசப்பட்டு அதெல்லாம் பண்ணிட்டு கடைசில ஒண்ணும் இல்ல. ஒரு 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 கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக. இப்போ பிள்ளைங்க வந்து பீச்ல மணல் வீடு கட்டுவாங்க. அவங்க அந்த நேரத்துல விளையாடுறதுக்கு சந்தோஷத்துக்காக அவங்க கட்டுவாங்க. அந்த மணல் வீடு வந்து ஒரு தண்ணியோ ஏதோ வரும்போது என்ன பண்ணும்? அடிச்சிட்டு போய் அது ஒன்றுமில்லாம ஆயிடும். அதே போலதான் உலகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய ஒரு ஒரு கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக நம்ம சில காரியங்களை செய்யறோம். ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது அழிந்து போகக்கூடியது. ஆனா நம்ம அந்த அந்த அதுக்காக பிரயாசப்படுவோம். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்காக நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போடுவோம். ஆனா அது கொஞ்ச நேரத்துல அடிச்சுட்டு போகக்கூடியது. அது அனித்தியமானது. அது அழியக்கூடியது. அது மாயையானது. அது பொய்யானது. அது உண்மையான வீடு கிடையாது. எப்படி ஒரு மணல் வீடு உண்மையானது கிடையாதோ, அதே போலதான் இந்த உலகத்துல நாம செய்கிற காரியங்களும் சரி, நம்ம செய்கிற செயல்கள் சரி, நம்ம பேசுகிற காரியங்களா இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம கட்டி வைத்திருக்கிற வீடு கூட ஒரு 100 வருஷம் வச்சிருப்போமா, அதுக்கப்புறம் அது அழிந்து போகும். அப்போ நித்தியமான காரியங்களுக்காக நாம வந்து என்ன பண்ணணும்? ஓடணும், இல்ல பார்க்கணும். அப்ப மாயையான காரியங்கள் என்னன்னு நம்ம புரிந்து கொண்டாதான் அந்த மாயையில நம்ம விழுந்து விடாதபடிக்கு. ஏன்னா அந்த மாயை அப்படின்றது வந்து இன்னும் நீங்க ஆழமா பார்க்க போனா பொய் அப்படின்ற காரியம். இப்ப பொய் அப்படின்னோட நம்ம வந்து பொய்னா என்ன சொல்லுவோம்னா, ஒருத்தங்க கிட்ட போய் பொய் பேசுறது, இல்லாதவைகளை சொல்லுகிறதுதான் பொய், அப்படிதானே? பொய் சொல்றாங்க. அதுதான் பொய்யை நம்புகிற காரியம், பொய்யை பேசுகிற காரியம், இல்ல மாயையை நம்புகிற காரியம், மாயையை இது பண்ற பேசுகிற காரியம், இல்ல மாயை பின்னாடி பின்பற்றுகிற காரியம் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால அது முக்கவாசி என்ன ஆகுதுன்னா, அந்த மாயை வந்து ஒண்ணு நம்மள அழிக்குது, இன்னொன்னு நம்மள சார்ந்தவர்களை வந்து அது அழிக்கிற ஒரு காரியம்.
இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு பிரசங்கி தெரியும். அதனால நம்ம அந்த காரியங்களை வாசிக்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து அந்த 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மாயை பிரசங்கி மாயை 1. எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திருப்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதும் இல்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. போதும். அப்போ இதுல பார்க்கும்போது என்னன்னா, எல்லாம் சாலமோனை குறித்து சொல்லும்போது அவர் அவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவர், அப்படிதானே? எப்பொழுதுமே ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, காரியங்களை குறித்து நிறைய காரியங்களை குறித்து அவங்க ஆராய்ந்து கொண்டே இருப்பாங்க. அப்போ அவர் இந்த உலகத்து காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் குறித்து அவர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்போது எல்லாமே மாயை, ஒன்றும் இல்லாதது, அது ஒரு பொய் அப்படின்றத அவர் அங்க புரிந்து கொள்கிறார். அப்ப அது புரிந்து கொள்ளும் போதுதான் அவருக்கு தெரியுது ஒன்னொன்னும். இப்போ ஒரு நம்மளே எடுத்துக்கோ, நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி மாயை அப்படின்னு சொல்லி எல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாவோட ஊர் நாகர்கோவில்ல மார்த்தாண்டம். அப்போ அங்க போவோம். அங்க பாட்டி தாத்தா இருந்தாங்க. ஒரு பெரிய வீடு இருக்கும். வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும். ஆடு மாடு தொழுவம் இருந்தது, கோழி எல்லாமே இருந்தது. அந்த வாழ்க்கை முறை ஆறு இருக்கும். அப்படி ரொம்ப அருமையான அந்த இடமா இருக்கும். அப்ப நாங்க எல்லா லீவுக்கும் அங்க போவோம். நான் அதுல சுத்தி விளையாடி எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு காலம், இப்போ நீங்க சொன்னீங்க அப்படின்னா, பாட்டி தாத்தாவோட வீடு அங்க இல்ல, ஆட்டு தொழுவம் இல்ல, மாட்டு தொழுவம் இல்ல, மரங்கள் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த அந்த பாட்டியும் தாத்தாவும் அங்க வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் அந்த இடத்துல இல்ல. மாமா எல்லாம் வீடை இடிச்சு கட்டி எல்லாமே மாற்றி லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. முன்னாடி பெரிய பெரிய பாறையா இருக்கும் வீட்டை சுத்திலாம். அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாறையே தான் கிச்சன் பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையில உட்கார்ற மாதிரி ஒரு சேர் மாதிரியே அப்படி இருக்கும். அதுல தாத்தா உட்கார்ந்துருப்பாங்க காலையில சாயந்தரம் எல்லாம். அப்போ திரும்பி நான் ஒரு வாட்டி போகும்போது அந்த எதுவுமே இல்ல, அது இருந்த சூழல். அப்போ ஒரு காலத்துல அந்த எல்லாமே இருந்தது. நம்ம அந்த இடத்துக்கு போய் அங்க தங்கி அந்த காரியங்களை அனுபவித்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நான் திரும்பி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அது இருந்ததற்கான சூடும் இல்ல. இப்படி எல்லாம் ஒரு இடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொன்னா அவங்க நம்புறதுக்கும் தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அதை மனசுல கொண்டு வரவும் தெரியாது. ஒரு சின்ன சுவடு கூட, ஒரு மரம் கூட இல்ல. அப்போ எல்லாமே என்னதான் இருக்குது, அழியுறது காரியங்களா இருக்குது. ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறதுக்காக அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க இல்ல? மேபி அவங்க ஒரு 100 வருஷம், ஒரு 80 வருஷம் உயிரோட இருந்தாங்கன்னா அந்த காலம் வரைக்கும் தான் அந்த பொருள் நித்தியமாய் அந்த இடத்துல அழியாம அந்த இடத்துல காக்கப்படுது. அந்த மனுஷன் மரிக்கும் போது எல்லாமே அவனோடு கூட அங்க என்ன பண்ணுது, போகுது. அப்ப நம்ம எதற்காய் பிரயாசப்பட்டு இப்படி ஓடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு அப்ப நான் நினைக்கிறேன் இதே மாதிரிதான் எல்லாமே அப்படித்தானே. நம்ம இப்ப எனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு புரிஞ்சுது. இப்போ நம்ம எதுக்கோவோ பிரயாசப்பட்டுட்டு ஓடுகிறோம். நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஃபுல் காலத்தையும் சிலர் எல்லாம் ஸ்கூல்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். லோனை போட்டுட்டு அந்த வருஷம் ஃபுல் 20 வருஷம் 30 வருஷம் லோன் அடைச்சிட்டு நம்ம வாழ்க்கை, அதுக்காக நான் இதுக்கெல்லாம் ஓடாதீங்க அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் மாயை அப்படின்றத நம்ம இது உலக பிரகாரமான ஒரு காரியங்களை குறித்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்போ எது எது எடுத்தாலும் எடுத்தாலும் நம்மளுடைய கண்ணோ நம்முடைய இதுவோ காண்கிறதுனால கண் திருப்தி ஆகுறதுல, கேட்கறதுனால செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை அப்படின்னு. அப்ப எல்லாமே ஒரு மாயையான காரியம். நம்ம எதுனாலுமே மனுஷனுக்கு ஒரு திருப்தியோ எதுவுமே வராது. அப்போ இந்த மாயைக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலம் இருக்குது, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்குது.
எல்லாம் அது பிரசங்கி 1:14 சொல்றாரு, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதுல ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஐயோ இந்த காரியத்தை இப்படி நடத்திட்டேனா, எல்லாம் எதுனாலும் நான் இத பண்ணிட்டேன்னா எனக்கு இது சரியாயிரும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியாயிருவேன். ஒரு வேலை முடிஞ்சுச்சு. இந்த காரியத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிள்ளையுடைய திருமண காரியமெல்லாம் இருக்கலாம். இல்ல நம்ம பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிற ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். அப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் நிம்மதியாயிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுகிறது. அப்பா இந்த ஒரு கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படி. அடுத்தது வந்து என்ன? அடுத்த ஒரு வேலை வரும். இத நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். என்ன விட சின்ன வயசுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்க சொல்லும்போது, ஸ்கூல்ல சேர்த்துட்டேன்னா அட்மிஷன் கிடைச்சிட்டுனா போதும் நிம்மதியாயிரும். இல்ல காலேஜ்ல சேர்த்துட்டேன்னா நிம்மதி. அதுக்கப்புறமும் மனுஷனுக்கு என்னது இருக்கு? பாடுகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா, என்ன நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும்னா, இந்த ஓட்டத்துக்கு நடுவுல நம்ம வந்து இந்த கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவ காலத்துல நம்ம அவர தேடுகிற காரியம் மாத்திரமல்ல, அவர் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு தந்திருக்கிற காரியங்கள கூட அனுபவிக்காம, நம்ம ஓடிக்கிட்டே அது ஒரு மாயையான காரியத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருந்து, நம்மளுடைய சந்தோஷங்களையும் இழந்து, நம்ம சமாதானத்த இழந்து தவிக்கிற அந்த காரியத்துல நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அப்போ பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்காகவும் நம்ம ஓடுறோம். சில நேரம் நம்ம வேலைய அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இத அச்சீவ் பண்ணிரணும், அத அச்சீவ் பண்ணிரணும், இத பண்ணிரணும். பிள்ளைகளையும் அதே மாரிதான் இத பண்ணிரணும், அத பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடியாத பாரத்தையும் அவங்க முதுகுல ஏற்றி ஒரு மாயையான காரியத்துக்காக இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ண மாட்டோம். நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம அந்த காரியங்களுக்காக நம்ம போடுற எஃபர்ட்னால நம்முடைய சரீரத்துல எவ்வளவு பலவீனங்கள் வருது, நம்முடைய மனசுல எவ்வளவு போராட்டங்கள் வருது, எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம இது பண்ணுகிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து நித்தியமானது கிடையாது, இதெல்லாம் மாயை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். நம்மள வந்து இது பண்ணிக்க மாட்டோம். இந்த ஒரு காரியம், இந்த ஒரு தெளிவு நமக்குள்ள வரணும். இன்னும் வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16-20 வரைக்கும் வாசிக்கலாம். பிரசங்கி 2:16-20. மூடன் மூடன் என்றாலும் என்றாலும் ஞானி என்றாலும் என்றென்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறது எல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மூடனா இருந்தாலும் சரி, நம்ம நிறைய நேரத்துல நம்ம பிள்ளைங்க அறிவில்லாம பண்ற காரியங்களை, நீ அறிவாளியா இருக்கணும், நீ அப்பதான் அந்த உலகத்துல நீ பிழைக்க முடியும், இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வயசான தாத்தா பாட்டி, அவங்க நல்ல நல்ல நிலைமையில இருந்தாங்க. ஒரு அழகான தோட்டம் வச்சிருந்தாங்க. நிறைய பூச்செடி இருக்கும், ரோஸ் செடி, கொய்யா மரம் எல்லாமே இருக்கும். அப்போ சின்னதுல வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட அந்த ரோஸ் தான் கேட்கும்போது அவங்க தரமாட்டாங்க. அந்த உதிர்ந்து விழுவும் தெரியுமா? அந்த மாதிரி டைம்ல ரொம்ப அழகழகா நிறைய தொட்டி வச்சிருப்பாங்க. கேட்டா அந்த தாத்தா வந்து குட் கேர்ள்ஸ்லாம் பூ கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி கேட்டாலும் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். சின்னதுலன்னா ஒரு 3 வயசு 4 வயசு எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ப்ளீஸ் எனக்கு அந்த ரெட் குடுங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன். அது அவ்ளோ ஏக்கமா இருக்கும். அந்த ப்ளீஸ் அந்த எல்லோ ஒண்ணு குடுக்குறீங்களா? அந்த இது ஒயிட் ஒண்ணு குடுக்குறீங்களா? அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். அந்த தாத்தா எப்படியும் நியர்லி 75 இயர்ஸ் இருக்கும். எங்க அப்பாவோட சித்தப்பா தான். அப்போ அவங்க கிட்ட அத கேட்கும்போது அவங்க அ பூ கேட்கிற பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த உதிர்ந்து போற பூவ எனக்கு தருவாங்க. அப்போ நினைப்பேன். அப்புறம் வீட்டுக்கு அத நடந்து வரதுக்குள்ள எல்லா பெட்டல்ஸும் விழுந்துரும். அப்புறம் அம்மா வந்து அடிப்பாங்க. "எதுக்கு நீ அப்ப அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கிற?" அப்படின்னுவாங்க. ஆனா டெய்லி அந்த பூவ ரசிப்பேன்.
ரொம்ப அழகழகா இருக்கும். அந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்ட்டு ஆசையா இருக்கும். ஆனா குடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க என்னாச்சு 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த தோட்டம் எல்லாம் என்னாச்சுன்னா, அவங்க பையன் வெளியூர்ல இருந்ததுனால, அந்த தோட்டம் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடியே எல்லாமே காஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. திரும்பி நான் வந்து ஒரு ஒரு யங் ஸ்டேஜ் ஆன பிறகு அந்த இடத்துக்கு நான் வந்து பார்க்கும்போது, எனக்கு அழுகையா வந்தது. ஒரே ஒரு கொய்யா மரம் மட்டும் தான் அதுல இருந்தது. பாக்கி எல்லா மரம் அவங்க விதவிதமான செடிகள், விதவிதமான ரோஸ்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாமே பராமரிக்க ஆள் இல்லாம அப்படியே அழிந்து போயிட்டு. அப்போ மனுஷன் ஒரு விஷயத்தை எப்படி பொக்கிஷமாய் பாதுகாத்து கொண்டு இருந்தான். ஆனா, நம்ம ஒரு நாள் நம்ம இந்த உலகத்த விட்டு போயிடுவோம். இது எல்லாமே அழிந்து போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிந்திருந்ததுன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு மேல இவ்ளோ பட்டும் அதுக்காக நான் செடி வளர்க்க வேண்டாம், தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. சில அதே வந்து ஒருவேளை இந்த பிள்ளை கேக்குதுன்னு ஒரு 5, 6 தந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். நானும் அத சந்தோஷமா அனுபவிச்சிருப்பேன். சோ இது மாரி தான் நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம மற்றவர்களுக்கு எதுவுமே செய்யாம நம்ம சில காரியங்கள வந்து போராடி நம்ம பத்திரப்படுத்தி அதெல்லாம் பண்ணுகிறோம், பிரயாசப்படுகிறோம். அதான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூடனா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எப்பவுமே எப்படி மூடன் சாகுறானோ, அது மாரி தான் ஞானியும் சாகுறான். எப்படி உங்களுக்கு நடக்குதோ இப்படிதான் இருக்குது. இந்த சூரியனுக்கு கீழ என்ன பிரயாசம் பட்டாலும், யார் எப்படி இருந்தாலும், நான் ரொம்ப ஞானமா இதெல்லாம் நடந்தனேன்னு சொல்லிட்டு நமக்குடைய காரியங்கள் நம்ம கூட திரும்பி வரப்போகிறதில்ல. அப்போ எல்லாமே மாயையா இருக்குது. காரியங்கள். இப்போ நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளுடைய வேலைகள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே வந்து என்னவா இருக்கிறது? மாயையா இருக்கிறது. அப்போ நம்ம அத வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்மள அந்த பொய்யை வந்து நம்ம வந்து சார்ந்து இருக்கிறவங்கள, பொய்ய நம்பிட்டு இருக்கிறோம். ஒரு மாயைய நம்ம புடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம். அதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம்னா, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏன்னா அவருக்கு வந்து அது எல்லாமே தெரிஞ்சிருந்தது. நம்ம உட்கார்ந்து யோசிச்சோம்னா, அதே மாரி விஷயங்கள் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இன்னொரு வசனம் பிரசங்கி 2:22 வாசிக்கலாம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அப்போ இதுக்கும் வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு நான் அத ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுலேருந்து அத ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஓரளவுக்கு. காட்ஸ் கிரேஸ். அப்போ நீங்களும் வந்து ஒரு வேள நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாம் நம்ம மூளைய என்ன பண்ணுவோம்னா, அவன் இப்படி பண்ணா, இவ இப்படி பண்ணா, இது இப்படி நடந்துச்சு, அது அப்படி இருந்துச்சு அலசி ஆராய்ஞ்சுகிட்டே இருப்போம். அப்போ நான் நான் சொன்ன அந்த புக்ல வந்து எப்படின்னா, நம்ம இல்லாதத பிணைத்து, பிணைத்து, பிணைத்து யோசித்து நம்ம வருத்தப்படுவோம் அப்படின்னு. இல்லாதவைகள, மாயைய நம்ம பிணைத்து, பிணைத்து எண்ணி, எண்ணி, எண்ணி கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் வந்து என்னுடைய பிராக்டிகல் இதுல நான் இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம், இந்த மாயை குறித்து தியானிச்சதுக்கு அப்புறம், ரீசென்ட்டா நான் இது ஃபீல் பண்ண ஒரு காரியத்த அது உங்களுக்கு ஒரு வேளை பிரயோஜனமா இருக்கலாம். எப்படின்னா, ஒரு நைட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு சண்டை, ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. எங்க வீட்லயே. அப்போ நான் வந்து அந்த நேரம் பயங்கர டயர்டு. எனக்கு அதுக்கு மேல அந்த ஆர்குமென்ட் கன்டின்யூ பண்ண முடியல. நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு அப்பவும் கூட தோணுது மனசுக்குள்ள, இது தேவையில்லாத ஆர்கியூமென்ட், தேவையில்லாத பிரச்சனைக்காக நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்ட்டு. தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிக்கும்போது, காலைல எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்ச உடனே, எந்திரிச்ச அடுத்த செகண்ட் மூளை என்ன பண்ணுதுன்னா, அத தேடுது. அது உடனே வேலை ஆரம்பிக்கும்போதே, ஐயோ! நேத்து இதெல்லாம் நடந்துச்சு. இந்த ஆர்கியூமென்ட்லாம் நடந்துச்சுன்னா, அதுல என்னென்ன ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. எது எது நம்மள வருத்தப்படுத்தும், எது எது மற்றவர்களை குற்றப்படுத்தும். அந்த எண்ணங்கள நம்ம மூளை வந்து அப்படியே திருப்பி திருப்பி கொண்டு வருது தருது. மண்டைக்கு அப்படியே அத ரீகலெக்ட் பண்ணுது. ரீப்ளே பண்ணுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்படியே கொண்டு வந்து தந்துட்டே இருக்கும்போது, அப்படியே பிரஷர் ஏறுது. அப்படியே கோவமா வருது. அதே பழைய நைட் முடிச்ச ஃபீலிங் நைட் நல்லது. ஏன்னா நான் சிலருக்கு எப்படி தெரியல. ஆண்டவர் கிருபையில நல்ல டீப் ஸ்லீப். தூங்கிட்டேன்னா ஒண்ணுமே தெரியாது. தூங்குற வரைக்கும் உருண்டிட்டு கிடப்பேன். தூங்கிட்டேன்னா காலைல கண்ணு விழிக்கிறது தான். அப்போ அது மறந்து போகுது. மறந்து போனாலும் மூளை திருப்பி, திருப்பி அத கொண்டு வந்து அந்த எண்ணங்களை திருப்பி கொண்டு வந்து தருது. எந்த எண்ணங்கள? தேவையில்லாத மாயையான எண்ணங்கள. இதனால ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப அந்த எண்ணங்கள கொண்டு வரும்போது, ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நான் கான்ஷியஸ்ல பண்றேன். இதனால என்ன பிரயோஜனம்? இந்த எண்ணங்கள கட் பண்ணு. அந்த ரீகலெக்ட் பண்ணுதுல மூளை, அத ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 செகண்ட். இது தேவையில்லாதது இது. இது தேவையே இல்ல. இந்த எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். இந்த எண்ணங்களினால ஒரு பலனும் கிடையாது. இது என்னை சோர்வுபடுத்தி,
ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அப்படியே அந்த அந்த ஆர்குமெண்ட்ல அப்படியே டயர்ட் ஆகி நான் தூங்கி, அப்ப அது எவ்வளவு நம்மள ஒண்ணும் இல்லாத ஒரு பிரச்சனை. அப்போ காலையில அத கட் பண்ணிட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டு அந்த எண்ணங்களுக்கு அந்த கன்டினியூஷன் குடுக்காம, இப்போ எப்படி ஒரு ரேடியோவோ ஒரு இதோ ஒரு ஒரு யூடியூப்லயோ ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம். தேவையில்லாத காரியங்கள் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அத கட் பண்ணி அத ஆஃப் பண்ணிடுவோம். அத மாரி மூளைய ஆஃப் பண்ணிட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்க உடனே என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஃப்ரெஷ் ஆகி வேற இதுக்கு போயிட்டு, நான் அத கட் பண்ணிட்டேன். அந்த எண்ணங்கள திருப்பி நான் செயல்படுத்தல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து எனக்கு, வாவ்! நான் இத ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா வந்து நல்லா இருந்தது. சப்போஸ் அதற்கு ஆப்போசிட்டா நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப வேலை செய்யும்போது அத திருப்பி திருப்பி, இப்படி பேசிட்டாங்க. இவங்க இந்த வார்த்தைய எனக்குள்ள சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன ஹர்ட் பண்ற மாரி ஒரு வார்த்தை தான் வந்தது. அப்ப அததான் வந்து என் மனசு வந்து திருப்பி திருப்பி எனக்குள்ள கொண்டு வந்து தருது அத. அப்போ அத வந்து நான் வந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அத மத்தியானமா நான் யோசிச்சேன். பரவால்ல நான் அத கட் பண்ணிட்டேன். அந்த சிந்தனைய விட்டுட்டு, அந்த எண்ணத்த விட்டுட்டு, அந்த மாயையான ஒரு ஒரு சண்டை இல்ல அத நான் வேற வேலைக்கு போனனால, என் மனசும் ரிலாக்ஸ்டா இருந்தது. என் உடம்பும் ஃப்ரீயா இருந்தது. இது எத்தன பேருக்கு இது புரியுதா தெரியல. ஆனா நீங்க அத பண்ணுங்க. உங்கள வேதனைப்படுத்துகிற, உங்கள ஹர்ட் பண்ணுகிற காரியங்கள திரும்பி திரும்பி அலசி மாயையான, பொய்யான காரியங்கள் இதெல்லாம் நான் பிராக்டிகலா சொல்றேன். வேதத்துல இருக்கிற காரியங்கள சொல்றேன். இது எனக்கு பிரயோஜனமா இருந்தது. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ எப்படி மாயையான பொருட்கள் மேல, மாயையான காரியங்கள் மேல நம்ம அ ஒரு இத வச்சு, அத அழியக்கூடிய காரியங்கள் மேல நம்ம ஒரு இத வச்சு நம்மளோட ஃபுல் எஃபர்ட்ட நான் வந்து எஃபர்ட் போடாதீங்க, பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்காதீங்க, இல்ல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய அந்த ஒரு ஒரு சமாதானத்த இழந்து போகிற மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒருவேள ஒரு வீட கட்டுறீங்க. அதுக்கு லோன போட்டு கோடிக்கணக்குல அதுக்கு கடன வாங்கி வச்சுட்டு அத பண்றீங்க. அதுக்கு மேல உங்களால முடியல அப்டின்னா, பெஸ்ட் அத வித்துட்டு இருக்கிற காச பேங்க்ல போட்டு ஒரு வாடகை வீட்ல இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. வியாதி இல்லாம. அதுவே பெரிய பாக்கியம். அப்போ இந்த எண்ணங்களும் அதே மாதிரி தான். நம்மள சீ சீர்குலைக்கிற நம்மளுடைய சமாதானத்த கெடுக்கிற எண்ணங்கள என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் பண்ணிறணும். அதுக்கு எண்ணெய் ஊத்தி ஊத்தி வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் இது மாரி நம்முடைய அந்த எண்ணங்கள இப்போ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணி, நம்மளே நொந்து நூடுல்ஸ் ஆயி, அந்த காரியம் வேண்டாம். இது 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 வேண்டான்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருந்திருக்கும்போது, ஃபோன் பண்ணுவாங்க யாராச்சும். திரும்பி அந்த காரியத்த ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, தயவு செய்து அது வேண்டாம். அத விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த தைரியம் அது வந்து உங்களுக்கு வேணும். அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் அது வேண்டாமே! அந்த காரியத்த குறித்து பேசாதீங்க அப்படின்னு. அந்த காரியத்த நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது திரும்பவும் அது என்ன அது அந்த காரியத்தினால ஒரு பிரயோஜனம் இல்ல. அது மாயை. இனிமே புரிஞ்சுக்கோ. மாயை, இது மாயை, இது மாயை, இது பொய், இது பொய், இது பொய். ஏன் அப்படின்னா, நம்ம திரும்பி லேட்டரா பார்ப்போம். ஆண்டவர் அந்த பொய்ய எவ்வளவு மாயைய எவ்வளவு வெறுக்கிறார் அப்படின்றத. அப்போ இந்த மாரி காரியங்கள்ல நம்முடைய எண்ணங்கள்லயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் அவர் சொல்றாரு, "அந்த எண்ணங்களினால உனக்கு என்ன பலன் இருக்கு?" அதனால. அதே மாதிரி வார்த்தைகளிலயும் இப்ப நெறைய இதுல காரியங்கள் இருக்குது. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுக்கல. ஆனா நீங்க இந்த பிரசங்கியும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. அப்போ எ இந்த இந்த மாதிரி நம்ம நம்மள எண்ணங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய காரியங்களா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அதுல ஜாக்கிரதை அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இது இது மாய ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எப்படி என்ன வைத்திருக்கிறாரோ, நீங்க வாசிச்சீங்கன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11 12, 13, 14 வாசிக்கலாம். பிரசங்கி அவர் 3ஆம் அதிகாரம் சகலத்தையும் 11லிருந்து 14 வரைக்கும். அவர் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வருகிற கிரியைகள் மனுஷன் கண்டுபிடிப்பான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நம்மை செய்வது மேலல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவித்து தேவனுடைய அனுக்கிரகம் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் அது அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டம் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்க கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயப்படும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார்.
அப்போ இதுல பார்க்கும்போது அவர் சகலத்தை மதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து வருகிறார். அப்போ சில காரியங்களை குறித்து, சில தேவையில்லாத காரியங்களை குறித்து நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல அஹ் நம்ம இது பண்றோம். என்ன சொல்றோம், நம்ம அதுக்காக போராடிக்கிட்டு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராடி அதுல வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு. இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன நியமித்திருக்கிறார் அப்படின்னா, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்த புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது தான் ஆண்டவருடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பிரசங்கில நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அதை வேற ஒருத்தன் அனுபவிக்கிறான். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்துல கூடப்படும். அப்போ தேவன் செய்வது எதுதான், அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில நிலைக்கும். இந்த காரியங்களை நாம புரிந்து கொள்ளணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இதுவும் வந்து என்னுடைய ஃபேமிலி இதுலதான் வந்து நம்ம நிறைய நேரம் நம்முடைய அப்பா அம்மாவுடைய இல்ல நம்மளுடைய ஹெல்த்தை பத்தி நம்ம ரொம்ப வந்து பயப்படுவோம். ஐயோ அவங்க ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கணுமே, நம்ம அப்பா அம்மா நம்மளோட இருந்தா தானே நமக்கு நல்லது, இல்ல நம்ம எல்லாரும் இவங்க எல்லாருமே நம்ம பத்திரமா இருக்கணுமே, அப்படி இப்படின்னு நம்ம நிறைய காரியங்கள்ல பிரயாசப்படுவோம், போராடுவோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய மாமியார் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆண்டவர் மேல ஒரு பக்தி உண்டு. ஒரு ரொம்ப ஒரு இது மாதிரி இருப்பாங்களான்னா அப்படியும் இருக்காது. ஆனா அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டுட்டே இருப்பாங்க எப்பவுமே. அப்போ அவங்கள மாதிரி வியாதி பலவீனப்பட்டது உலகத்துல நான் பார்த்திருக்கேன். கேன்சர் மாதிரியான பலவீனங்கள் ரொம்ப மோசமா இருக்கும். அதே மாதிரியான ஒரு விதமான ஒரு பலவீனம், ஒரு கீழாயிடு சொல்லுவாங்க, ஒரு ஆற முடியாத புண்ணு அந்த 2 அந்த பிரஸ்டுக்கும் நடுவுல அப்படியே அது வந்து அரிச்சுக்கிட்டே போகும் உள்ள. அது ஒரு 25 வருஷமா அந்த புண்ணால போராடுறாங்க. பயங்கரமான வலி. டாக்டர் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் சரியாவே ஆகாது. கடைசியா அதை சர்ஜரி பண்ணணும். ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க ரிசர்ச் தான் பண்ணுவாங்க. அது ஏன் கீழாயிடு அப்படின்றாங்க. அது ஆறாத புண்ணு. அது ஆறி லேசா இருக்கும், திருப்பி கொப்பளிச்சு சலம் வரும், அப்படியே அரிச்சு 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 ஹார்ட் வரைக்கும் அதை அரிச்சிருச்சு. கடைசியா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்து ஏதோ பண்ணி அது வயிற்றுல இருந்தெல்லாம் சதையை எடுத்து இங்க கிராஃப்ட் பண்ணி எல்லாம் ஒட்டினாங்க. கொரோனா டைம். ஆனா அது ஒட்டுனப்போ அது வந்து அவங்களுக்கு அந்த டைம் ஒரு 75 76 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த கிராஃப்ட் வந்து வச்சிருந்தா யங் ஏஜ்னா அது கிராஃப்ட் வந்து ஒட்டிக்கும். வேற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஹோல் விழுந்துருச்சு அந்த இடத்துல. அப்போ அது ஒட்டி வச்சு கொஞ்சம் எல்லாம் பார்த்தாங்க, ட்ரை தான் பண்ணாங்க. 6 ஹவர்ஸ் சர்ஜரி நடந்தது. 75 வயசு. அவங்களுக்கு தைராய்டு, ஹை பிபி, ஹை சுகர் எல்லாமே உண்டு. ஏன்னா இந்த மாத்திரைகள் இதனால 25 வருஷமா மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தனால. அப்போ அந்த கிராஃப்ட் வந்து ஒட்டாம ஒரு மாதிரி அவங்க ஒட்டி எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது காஞ்சி சருகாட்டம் விழுவுற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. சுசி சிஸ்டர் நம்ம குரூப்ல இருக்காங்க. அவங்க கிட்டதான் அடிக்கடி கேட்பேன் இப்படி ஆச்சுன்னா. அப்ப அவங்க சொன்னாங்க ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, ஆனாலும் நம்ம ஜோம் பண்ணுவோம். ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த இலை எப்பவுமே ஒரு மரத்துல இருந்து காஞ்சு போன இலை வந்து விழுறதுதான் இயற்கை நியதி, அப்படிதானே? அதே மாதிரி அந்த ஸ்கின் ஒட்டல, காஞ்சு போய் அப்படியே நிக்குது. எப்போ உழவுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது அறியாம அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஒட்டி அந்த புண்ணு ஆறி நல்லா இருந்தது. திரும்பி அவங்க ரொம்ப கேர் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா எதை பத்தியுமே கவலைப்படும். இவ்வளவு வியாதி இருக்குதுன்னா நம்மலாம் எவ்வளவு பயப்படுவோம். எங்க போனாலும் நடந்தா போவாங்க. நல்ல பெரிய ஒரு ஆபீஸரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. பட் எதை பத்தி ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. உடம்ப பத்தி கவலையப்பட மாட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பயங்கரமான லூஸ் மோஷன், பயங்கரமான வாமிட்டிங், எல்லா பிரச்சனையும் வந்து யாருக்கிட்டையும் சொல்லல 3 நாள். அவங்களே என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்திருக்காங்க. ராத்திரி 2 மணிக்கு இருக்கும். ரொம்ப முடியலப்போ மாமாட்ட சொன்னா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் போன் பண்ணா யாருமே வரல. அப்புறம் தூரத்துல இருந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி ஊபர் புக் பண்ணி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. அப்ப நாங்க இங்கதான் இருந்தோம். எங்களுக்கான ஏன் போன் பண்ணல தெரியல, பட் சொல்லல. அப்புறம் வந்து அட்மிட் ஆன யாரு, எங்களுடைய 80 வயசு மாமனாரு 75 76 வயசு மாமியார கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. பண்ணிட்டு 2 மணிக்கு டாக்டர்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அத்தைக்கு அவசரமா ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க டாக்டர். அப்ப சொல்றாங்க டாக்டர் 2:00 கரெக்ட் டைம்ல வந்தாங்க. பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க ஏன்னா பாடி வந்து வாமிட் எடுத்து இப்படி எல்லாம் ஆகி டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செத்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த வயசான இவரு எப்படி அத இன்னொருத்தவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க, யாரும் வரல. அப்போ வண்டி வேணும். அப்ப எப்படி ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுத்தாருன்னா எங்க மாமனாரும் ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு ராத்திரி யார கூப்பிடணும்னு தெரியல, பிள்ளைங்கிட்ட போன் பண்ண எல்லாம் தூங்கி இருப்பாங்க. அப்புறம் நீங்களும்
தூங்கியிருப்பீங்கன்ட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் இப்படி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன். ஏன்னா அவங்க முழிச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு சொன்னேன் அப்படின்னு. அந்த ஒரு 20 மினிட்ஸ்ல கரெக்டா வந்தது இதாயிடுச்சு. இதே போல இப்போ ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. அவங்க ரொம்ப மோசமா ஒரு ஸ்ட்ரோக் வரக்கு முந்தின ஸ்டேஜ்ல நாக்கெல்லாம் குளறிட்டு ரொம்ப ஃபீவர். அவங்களுக்கு 2 வாரமா நிக்கவே இல்ல ஃபீவர். திடீர்னு என் பொண்ணு ஃபோன் பண்ணும்போது அவங்க இப்படி சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எல்லாம் பாருங்க. பார்த்தா அவங்களுக்கு டைஃபாய்டு இருந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த புண்ணு திரும்பியும் அத வலி. சரி எல்லா ஆன்டிபயோட்டிக்லாம் குடுத்து ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க சரி நல்லாயிட்டாங்க. ஆனா அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பயந்து அலறி அடிச்சு ஓடுவோம்ல போய், "ஐயய்யோ! என்ன ஆச்சு? அம்மாக்கு ஏன்னா நாக்கு கொளறுது, ஒரு மாரி நடை இதாகுது. நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ உடனே நாங்க வெளியூர்ல இருக்கிறோம். உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. எல்லாம் உடனே அட்மிட் பண்ணாங்க. எல்லாம் பண்ணாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா சுகர் 40க்கு போயிடுச்சு. ஹை சுகரா இருந்தது. 40லாம் போனா என்ன கண்டிஷன் தெரியும். ஒரு மாரி ஒரு தைரியமா இருக்காங்க. நான் வந்து இந்த 3 டைம் வந்து அவங்க இந்த மாரி ஒரு சூழ்நிலைகளுக்கு போகும்போது எனக்கும் பயம்லாம் இல்ல. ஏன்னா, அவங்களுடைய ஜீவன் ஆண்டவருடைய பார்வையில அருமையா இருக்கிறத நான் புரிந்து கொண்டேன். ஒரு கிருபைய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் அப்படிதான். நம்ம மரண நாளோ, நம்மளுடைய இது எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம். ஏன் நான் இந்த காரியங்கள குறித்து அதிகமாய் பேசுறேன்னா, எனக்குள்ள ஒரு இது என்னன்னா, நம்ம நெறைய வேதத்த வாசிக்கிறோம், நெறைய கேட்கிறோம். ஆனா பிராக்டிகல் லைஃப்ல இந்த காரியங்களை குறித்ததான அறிவு நமக்கு கம்மியா இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள நம்ம போய் நம்மள என்ன பண்ணுகிறோம், அ அ எல்லாமே மாயை அப்படின்றது புரியாம, அப்போ நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையில அருமையா இருக்குது. நமக்கு ஆயுசு நாட்கள அவர் கூட்டி தராரு அப்படின்னா நம்பவே மாட்டீங்க. நான் கண்டிப்பா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அம்மாக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ்ட் ஆயிடுவாங்க போல. ஏன்னா டாக்டர்ஸுமே கொஞ்சம் பயந்து அவங்க போன உடனே எம்ஆர்ஐ எடுக்க அது இது எல்லாமே பயந்தாங்க. பட் அவங்க தெளிவா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மாரி சொன்னதெல்லாம் குளறிக்கிட்டு, மறந்துகிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வாரத்துல அவ்ளோ நார்மல் ஆயிட்டு, எங்க வீட்டுக்கு பஸ்ல ஏறி நடந்தே எங்கேயுமே ஆட்டோ கிட்ட எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நடந்தே வீட்டுக்கு வந்துட்டு அவ்ளோ சந்தோஷமா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அப்போ நெனச்சேன் தேவையில்லாம நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு. அது நம்மளுடைய உடம்புக்கு தான் அது கேடா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டோம். ஏன்னா எனக்கு 2 இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா ஆண்டவர் ஏதோ காப்ப வச்சிருக்கிறார். ஒருவேளை நமக்காக இருக்கலாம். இருக்கட்டும் வயசானவங்க நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு. ஏதோ ஒரு காரியம் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவு நாள் இருக்கும்ன்ட்டு ஆண்டவர் ஒரு இத வைத்திருப்பார். அப்போ அந்த ஒரு நம்ம தேவையில்லாம நம்ம எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு ஒரு மாயையா ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு எல்லாமே மாயைன்னு பிரசங்கி சொல்லுகிறான். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல என்ன பண்றாரு? நேர்த்தியாய் செய்கிறார். புசிக்கிறதும், குடிக்கிறதும், சந்தோஷமா இருக்கிறதும் ஆண்டவருடைய அனுக்கிரகம். நான் அத எப்பவுமே பிள்ளைங்ககிட்ட சொல்லுவேன். என்னதான் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் தாங்க சாப்பிட முடியும். கொஞ்சம் தான் நம்மளால இது பண்ண முடியும். எவ்ளோ ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் நம்ம போட முடியும். ஆனா, நெறைய நேரங்கள்ல நம்ம நெறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, அதான் ஆண்டவர் மாத்தாட்ட சொல்றார்ல, நீ எல்லாத்தையும் பத்தி கவலைப்படுற. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒருவேளை சரீரத்தை குறித்ததான காரியங்களா இருக்கலாம், உலகத்தை குறித்த காரியங்களா இருக்கலாம், ஆஸ்தியை குறித்த காரியங்களா இருக்கலாம், எண்ணங்களை குறித்த காரியங்களா இருக்கலாம். இது எல்லாம் என்னது? மாயை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை குறித்து சரீரத்தை குறித்த ஞானம் வேணும். அது இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இப்போ அவங்க உடம்பு சரியில்ல. ஐய்யய்யோ! இப்படி ஆயிட்டா, அம்மா அப்படி ஆயிட்டாங்க. ஐய்யய்யோ! படபட படபடன்னு நம்மளும் ஒரு மாரி ஆகி, நாங்கலாம் சேலம்ல இருந்தோம். அங்கேருந்து வண்டியில ஓட்டு வரும்போது ஒண்ணுமே ரிலாக்ஸ்டா இருந்தோம். அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா கரெக்ட்டா ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல வயசானவங்க தனியா தான் இருக்காங்க. நம்ம வந்து ஐய்யய்யோ! நம்ம இப்படி பார்த்து ஐய்யய்யோ! இப்படி ஆயிடுமா? இப்படி ஆயிடுமா? அப்படி ஆயிடுமா? எதை குறித்தும் நம்ம கவலைப்படுறது இல்ல. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களில அவர் நம்மளுக்கு செய்து தந்திருக்கிறார். நம்ம அத விசுவாசித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது. நமக்குன்னு ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எதை குறித்தும் இன்னொன்னு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு நம்ம புகழ் அதுக்காக ஓடுவாங்க வாழ்க்கையில. நம்ம பெரிய ஆளா இருக்கணும். நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்மளுக்கு தெரியுமா? நம்மளோட 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த தாத்தாவோ, பாட்டியோ, நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னா கூட புரியாது. அப்படிதானே? சிலர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. இல்லன்னா சிலர் வந்து இது பண்ணுவாங்க. என்னது? அவங்களுடைய புகழ எல்லாம் எழுதி வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க.
ஆனா ஒரு ஒரு மனுஷன் பிரசங்கி 9:5 வாசிக்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரிப்பதை அறிவார்களோ? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்ளோ போராடுறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுக்காக ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உயிர குடுத்து நம்ம போராடுறோம். நம்மளோட நம்ம சந்ததிக்கு அடுத்த சந்ததி நம்மள பத்தி தெரியக்கூட செய்யாது அதுங்களுக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்ந்து நம்ம அனுபவிக்கிற ஒரு காரியமா இருக்கணும். அப்போ நம்ம இந்த மாயையான காரியங்கள் இது எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை. ஆனா நான் அது வேண்டாம். அதனால அது பின்னாடி ஓடாதீங்கன்னு சொல்லல. நான் சொல்றது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நம்ம அத புரிந்து கொள்ளாம நம்ம போராடி நம்முடைய சந்தோஷத்த, நம்முடைய சமாதானத்த இழந்து, நம்மளுடைய இப்போ நம்ம மிட் ஏஜ்ல இருக்கிற பாதி பேரு இந்த பலவீனம் எதனால வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்முடைய அறியாமையினால. நம்ம ஒரு மாயைய நம்பிக்கொண்டு, நம்ம அது பின்னாடி ஓடுறதுனால தான் நம்முடைய அறியாமையினால தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பொய் பேசுற காரியம் மாத்திரம் இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் மாயை. ஒருவேளை நீங்க இத இனி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி நான் இப்ப சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த விஷயத்த போட்டு நம்ம பெருசா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறோமே, அது ஒண்ணுமே இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே எடுத்துக்கோங்களேன். ஒரு பெரிய சண்டை வந்தது ஒருத்தவங்களோட. ஆனா பெரிய சண்டைன்னா, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, நான் சில காரியங்கள குறித்து அவங்க பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க கிட்ட அத சொல்லணும், எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு என் மனசு வருது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல அப்புறம் நானா யோசிக்கும்போது, இது ஆண்டவர் குடுத்த ஞானமோ அப்படின்னு நெனச்சுட்டேன். ரீசென்ட் டேஸ்ல யார் சண்டை போட்டாலும் அவங்க கிட்ட போய் நீங்க பண்ணது தப்பு. இதனால தான் இது ஆச்சு. இல்ல எக்ஸ்ப்ளைன் இல்ல நான் கரெக்ட்டு. இல்ல நீங்க தப்பு. இல்ல இந்த பிரச்சனை இப்படி இருந்தது. இதனால நான் இப்படி புரிஞ்சுகிட்டேன். இல்ல நீங்க இப்படி புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றதில்ல. ஒருவேள அந்த மாரி அவங்க மேல ஒரு கசப்புணர்ச்சி வந்துட்டாலும், உடனே என்ன பண்றது? பேசாம அப்படியே அமைதியாயிர்றது. என்னவும் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. அது நானா வந்த ஞானம் இல்ல. அது ஆண்டவர் குடுத்ததுன்னு நான் இப்ப நெனச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம். அப்புறம் திருப்பி பார்த்தா, அவங்களோட அவ்ளோ ஒரு பெரிய வாக்குவாதம் சண்டை வருகிற ஒரு சூழ்நிலை. அத அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன். கத்தாருக்கு போயிட்டேன். அதோட முடிஞ்சுச்சு. ஆனா, திரும்பி வரும்போது அவங்க எல்லாத்தையும் மறந்து ஜாலியா என்ட்ட கதை பேசி, சிரிச்சு, ஒரு கல்யாண ஃபங்ஷன்ல என்ன பார்த்துட்டு அவ்ளோ சந்தோஷமா என்ட்ட இருக்கும்போது, "ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே!" ஏன்னா அவங்க அந்த காரியத்தையே மறந்துட்டாங்க. அவங்க அத ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு அத மறந்துட்டாங்க. ஆனா அது அவங்க பண்ணுனது ஒரு பெரிய தப்பு. அவங்க அத மறந்து ஜாலியா சந்தோஷமா இருக்கும்போது, நான் நெனைக்கிறேன், என் வாயின் வார்த்தைகளினால அவங்கள நான் காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு நீர் எனக்கு கிருபை செஞ்சீரு. இப்ப அவங்க அவங்களா வலிய வலிய பேசி அவங்க சிரிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு, அவங்க அத உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுனால அவங்களால வர முடியுது அப்டின்ட்டு. அப்போ நம்ம இந்த இந்த எல்லாமே அதான் அந்த சண்டைகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, இப்போ ஒருவேள நீங்க உங்க ஃபேமிலில அந்த மாரி காரியங்கள் இருந்தது அப்டின்னா, தயவு செய்து எதுக்குமே போகாதீங்க. எக்ஸ்ப்ளைனே பண்ண போகாதீங்க. உங்கள ஒருத்தவங்க புரிந்துகிட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அதான் போன இதுல பார்த்தோம்ல, பார்வோன் சொல்றான்ல, அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்றான். நீதி உள்ளவர்ன்னு சொல்லிக்கிட்டே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்படிதானே? அப்போ அவன் ஒரு மாயைய நம்பிட்டு இருந்தான். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள அனுப்பிட்டோம்னா, நம்மள ஒரு வேள இதுவா நெனச்சுருவாங்க. நம்ம பயந்துகிட்டு நம்ம இது பண்ணிட்டோன்ட்டு, கோழைன்னு நெனச்சிருப்பான். அப்படி நெறைய அவன் மாயைய நம்புனான். அதே நேரத்துல ஆண்டவரும் மாயையை நம்பும்படியாய் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு காரியம். நம்ம மாயையை பத்தி சில காரியங்கள் பார்க்கலாம். ஏசாயா 59:4 பார்க்கலாம். ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அப்போ இதுல பார்க்கும்போது மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற நிறைய காரியங்கள் பொய்யான காரியங்கள் தான். நம்ம நினைப்போம் அது நம்ம பொய் பேசுறோம்னு நமக்கு தெரியும். இல்லாததை இப்ப நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, 5 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம பேசின காரியங்கள், செய்த காரியங்கள், சிந்தித்த காரியங்கள இன்னைக்கு நினைச்சு பாருங்க. பாதி தேவையில்லாததா இருக்கும். அப்ப அது எல்லாமே மாயை. ஒரு ஒரு மாயைய நம்பி நம்ம அபத்தமானதை பேசுகிற காரியம்.
அந்த மாயை நம்ம மாயையை பின்பற்றுகிறோம், மாயையை நம்புகிறோம் அப்படின்னா, அது எங்க வெளிப்படும்னா, நம்முடைய நாவில தான் பாதி வெளிப்படும். அதனாலதான் அது பொய் பேசுறாங்க அப்படின்ட்டு. பொய் அப்படின்றதே வந்து இல்லாதவைகளை பிணைத்து பேசுகிற ஒரு காரியம். இல்லாதத நீங்க எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்களேன். என்ன விட்டு தூரம் போயிட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அப்படிதானே? சூரியனுக்கு கீழ மனுஷன் படுகிற பிரயாசத்தினால ஒரு பலனும் இல்ல. அப்போ நம்ம பண்றது எல்லாமே, நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாமே வீண் அப்படின்றத நம்ம புரிந்துகிட்டோம்னா, இப்போ அதான் சொல்றேன்ல, இப்போ நானே சொல்றேன், சில நேரங்கள்ல இப்போ நம்மளோட எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபாரின்ல இருக்கேன். ஊர்ல அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு கேமரா எல்லாம் வச்சுட்டு சிலர் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க லேட்டா வந்திருந்தா அவங்க மரித்து போயிருப்பாங்க. சுத்தி சென்னையில தான் எல்லா பிள்ளைங்களும் இருக்குது. அதுல என்ன காமெடின்னா, எந்த பிள்ளையும் ஃபோன் எடுக்கல. ஆனா எங்களுக்கு ஃபோன் பண்ணல. ஏன்னா நாங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம். டயர்டா இருப்போம். நெறைய வேலைகள் இருக்கும். அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எங்கள கூப்பிடலன்னு சொன்னாங்க. பட் எங்கன்னா பக்கத்துல வீட்டு வீட்டு மாடியில இருந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சா பிள்ளை வரல. பக்கத்துல இருந்தவங்க வரல. தூரத்துல எங்கேயோ 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்க இருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி போற காரியம். அப்போ ஆனா நம்ம ஏன் பக்கத்துல இருக்கிறோம், அப்பா அம்மா பக்கத்துலன்னா அவங்கள பத்திரமாய் பார்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம். அப்ப எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இதே மாரி உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நான் போலன்னா இது நடக்காது. நான் போலன்னா இது நடக்காது. நான் அதுவும் நினைப்பேன். ஒரு 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 அம்மாவோ, ஒரு குடும்ப தலைவியோ, அந்த குடும்பத்துல இருந்து எல்லா காரியங்களையும் பார்ப்பாங்க. சாப்பிட நேரம் இருக்காது, குளிக்க நேரம் இருக்காது, தன்னுடைய காரியங்கள பார்க்க நேரம் இருக்காது. அந்த குடும்பத்துக்காக ஓடுவாங்க. ஒரு நாள் அவங்க மரித்து போறாங்க. அந்த குடும்பத்துல எல்லாமே நின்னு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு மாயையை நம்மளால தான் இந்த குடும்பம் சுத்துது அப்படின்னு ஒரு மாயையை பின்பற்றி, அந்த மாயையை நம்பிக்கொண்டு இருந்துட்டு அவங்க இல்லனாலும் அந்த காரியங்கள் நடக்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்றாரு. நம்மள கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு தர்றாரு. சொல்றாருல்ல, காக்கை குஞ்சுகளையும் நீங்க இது பாருங்க. நம்ம கொரோனா டைம்ல தான் நம்ம அதுக்கு இத புரிந்துகிட்டோம். ஆண்டவர் ஷட் டவுன் பண்ணாருன்னா, நம்ம வீட்ட விட்டு கூட வெளிய போக முடியாது. அப்படிதானே? நம்ம டெய்லி வீட்ட விட்டு வெளிய போயிட்டு ஜாலியா எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஆண்டவருடைய கிருபை தானே. அவர் ஷட் டவுன் பண்ணிட்டாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவ்வளவுதான். அப்போ என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாங்க அப்படின்றார். அப்ப மாயையை பின்பற்றுகிறார். ஒரு மனுஷன் மாயைக்குள்ள போறான் அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, இப்போ நம்ம நினைப்போம், நம்ம நம்ம வேதம் வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாமே பண்றோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொய்யான காரியங்களை நம்பி போகிற காரியத்தை ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுகிறார் பாருங்க. வீணரா போகிற காரியத்துல. தேவையில்லாம நம்ம பண்ணுகிற காரியம். நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாம் என்னது ஒரு எல்லாமே நம்ம வந்து ஆண்டவர் சொன்னபடிதான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம மாயைய நம்புகிறோம் அப்படின்னாலே ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம் தான். பொய்யை நம்புகிற காரியம். பொய்யை விசுவாசிக்கிற ஒரு காரியம். பொய்யிலே சார்ந்து இருக்கிற ஒரு காரியம். மாயையை சார்ந்து இருக்கிற காரியம். இன்னும் பாத்தீங்கன்னா ஏசாயா 41:29 வாசிக்கலாம். ஏசாயா 41:29. அப்படியே அந்த மாயை குறிச்சதான காரியங்களை நம்ம இதோ அவர்கள் எல்லோரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. இப்போ நம்ம வந்து நம்ம விக்கிரகத்தை குறித்தோ இல்ல மற்ற காரியங்களை குறிக்கும் போது அது பொய், அதை நம்ப கூடாது, அதை சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா மனுஷங்களை குறித்து சொல்லும் போது ஐயோ இவங்கள ரொம்ப நம்பலாம். அதுக்காக நான் வந்து மனுஷங்களை நம்பாதீங்கன்னு சொல்லல. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இனிமே நம்முடைய மனசுல எந்த காரியமா இருந்தாலும் ஒரு மனுஷனை குறித்த ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு உங்க கூட நல்லா பழகி பேசிட்டு எல்லாம் இருப்பேன். நாளைக்கு நான் இந்த இடத்துல இருப்பேனான்னு தெரியாது.
அப்ப இது ஒரு நான் ஒரு மாயை தான். அப்ப என்ன நீங்க என்ன நம்புகிற ஒரு காரியம் இருந்தது அப்படின்னா அது மாயையான காரியம். அப்ப அது ஆண்டவருக்கு நம்ம நம்ம மாயையான எல்லா காரியங்களின் மேலும் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இதா இருக்குது. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள், செயல்கள் எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணும்? அது அழிந்து போகும். அப்போ ஒரு பற்று, பாசம் அதனாலதான் பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து உடனே நம்ம துறவியா போகிற ஒரு காரியம் கிடையாது. எதுவா இருக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப நினைப்போம். கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கூட வருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில அவங்க சின்னதுல எல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? நீ வந்து நான் கல்யாணம் ஆனாலும் நீ என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒண்ணாவே இருக்கணும். பக்கத்து வீட்லயே இருக்கணும். இல்ல என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன் பிள்ளைய நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து பேசுவோம். ஆனா எவ்வளவு நாள் அவங்க நம்ம கூட வருவாங்க? ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க. இதே மாதிரிதான் நம்முடைய பெற்றோரும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, எல்லாமே சரி. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் மாயைன்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, நான் இங்க இதெல்லாம் சொல்லல. அதுக்காக மாயை அப்படின்னா இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கூட ஒரு நாளும் வரமாட்டாங்க. அதுக்காக நம்மளுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அப்படி கிடையாது. அந்த அந்த நிலைமை அது புரிந்து கொள்ளணும். இது நிரந்தரம் இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் நிரந்தரம் இல்ல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிரந்தரம் இல்ல. அப்படின்னு நமக்குள்ள ஒரு இது வரும்போது அவர்களை 100% சார்ந்து இருக்கிற எப்படி ஒரு விக்கிரகத்தை நம்ப மாட்டோம். அதே நம்பிக்கை உள்ளவங்க எப்படி போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னால இருந்து நீ எனக்கு இதை கொடுத்துரு அதை கொடுத்துரு அதை கொடுத்துரு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கிலோமீட்டர் காலால நடந்து அப்படிலாம் போகும்போது நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஐய பொய்ய நம்பிட்டு பொய் பின்னாடியே போறாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஒரு விஷயத்த உலக பிரகாரமா ஒரு பொய் பின்னாடி அலையும் போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். வேதத்துல எவ்வளவோ காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கு. இது பாரு என் புள்ள பொய்ய நம்பி பொய்க்கு பின்னாடி அலையுது. அப்ப மனுஷனுடைய கிரியைகளும் மனுஷனுடைய காரியங்கள் எல்லாமே என்னது பொய்யா இருக்கிறது. இது பொய்யை பின்பற்றும் போது நம்ம என்ன பண்ணோம்? வீணரா தேவையில்லாத சொல்லுவாங்கல்ல பிடுங்கிறது எல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னுவாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய காரியங்கள் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே தேவையற்றதாய் போகிறதா இருக்கிறது. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே அவர் ஒருத்தர் தான் என்னது மாறாதவர். அதான் நான் சொல்லுவேன். நம்ம மரித்து போனாலும் நம்முடைய பிள்ளைகளே ஐயோ நான் செத்து போயிட்டேன். நம்ம சில நேரம் சொல்லுவோம். நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம். நான் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க நம்ம பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கோங்கங்க அப்படிலாம் டயலாக் எல்லாம் விடுவோம்ல நம்மலாம். உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹஸ்பண்டும் என்ன வருஷம் காலமா இருந்து நம்மள பிள்ளைங்களை பாதுகாத்துப்பாங்களா என்ன? இல்ல. யார் நம்மளை பாதுகாக்கணும்? அவர். அப்ப நம்ம பிள்ளைகளை குறித்த காரியங்களோ நம்மளை எந்த காரியங்களா இருந்தாலும் நம்ம யாருகிட்ட சொல்லணும்? எல்லாமே மாயை. உலகத்துல எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. அப்ப நம்ம அந்த அந்த காரியங்களை நம்பி நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரு இது அந்த அந்த இது இது நம்மளுக்கு இவங்க நமக்கு இது பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு உம் செய்வாங்க. அந்த அந்த இவங்க நம்மள கடைசி வரைக்கும் இருந்து பார்ப்பாங்க. நீ என்ன பாத்துக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன். இதான் யோபு சொல்றாரு. யோபு 21:5 வாசிக்கலாம். யோபு என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். அந்த வசனமா இருக்கு. யோபு 21:5 21:5 தானக்கா? அதுதான்க்கா இருக்கு. நான் மாயையில் நடந்தேனோன்ட்டு ஓகே. இல்ல ஆனா யோபு வந்து சொல்லுவாரு, நான் மாயையில நடந்தேனான்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆண்டவரை தான் அவர் சார்ந்து இருந்தார் எல்லா காரியத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அந்த வசனம் தப்பா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அவரு என்ன யோபு வந்து ஆண்டவரையே சார்ந்த உத்தமன சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருந்தாரு. அப்ப அவர் வந்து தன்னுடைய சிநேகிதர்கள் வந்து தன்னை குற்றப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, நான் மாயையில நடந்தேனா? நான் பொய்யில நடந்தேனா? அப்போ பொய் அப்படின்றது வந்து நான் ஏன் இந்த காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு டே நம்மளுடைய சிந்தனையிலையும் செயல்களிலையும் நம்மளுடைய நடவடிக்கைகள்லயும் நம்ம மாறுபட்டவர்களா இருக்கணும். நம்ம வளரணும்.
அதான் சொன்னேன்ல, தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளை குழப்பும் போது இத வந்து நான் 31:5 அதை வாசிக்கலாம். யோபு 31:5. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று. அப்போ நான் மாயையில நடந்தேனா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ யோனா சொல்றாரு, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்போ நம்ம அந்த மாயைக்கு எப்படி விலகி இருக்கணும்? இந்த பொய்யான காரியங்கள், மாயை அப்படின்னு சொல்லும்போது பொய் பேசுறது அப்படின்னு சொல்லும்போது இல்லாதவைகளை பேசுகிற ஒரு காரியம், இல்லாதவைகளை நம்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் என்னதான் சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாத காரியத்தை வந்து பண்ணி மாயையான காரியங்களை நம்பி அவரை விட்டு தூரம் போகிற காரியம். அதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷன் போகும்போது அவன் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. அவன் ஏன் போறான்? அந்த பொய்ய நம்புறான். அந்த பொய் அவனுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதே போலதான் நம்மளுக்குள்ள நிறைய விக்கிரகங்கள், நமக்குள்ள நிறைய மாயைகள் காணப்படுது. அது எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக்கணும். அப்போ பொய்யான மாயையை பின்பற்றி கொண்டிருக்கோம்னா நம்முடைய கிருபை, ஏன்னா ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கல அப்படின்னா, நம்ம மாயையை நம்புகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக அனித்தியமான காரியத்துல நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்கிறோம். அனித்தியமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஓடணும், தேவைக்கு போனோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்கள்ல நம்ம அதெல்லாம் இருக்கணும். பட் ஆனா அது நம்மள அப்படியே அவரை விட்டு விலக்குகிற காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதத்துல சொல்லும் போது சங்கீதம் 119:37 வாசிக்கலாம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ மாயையை பேசக்கூடாது, மாயையை நம்ப கூடாது, மாயையை பார்க்க கூடாது. மாயமான காரியங்கள், அழிகிற காரியங்கள். நம்ம சொல்லுவோம்ல, கடைக்கெல்லாம் போகும்போது வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இல்ல ஒண்ணு வாங்கணும்ட்டு பிள்ளைங்க கேட்டா, இது உடனே இதாயிடும், உடனே கெட்டு போயிடும், உடனே இதாயிடும், வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ற காரியங்களை நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாயையான காரியங்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர்ட்ட சொல்றாரு, மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கும் முது வழிகளில் என்ன. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் மாயையை பின்பற்ற கூடாது, மாயமான காரியங்கள்ல நம்பிக்கை வைக்க கூடாது, மாயமான காரியங்களை நான் பார்க்க கூடாது, மாயையை பற்றி கொண்டு நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிற காரியம் இருக்கணும். நீதிமொழிகள் 30:8 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:8. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இங்க சாலமோன் நீதிமொழிகள்ல சொல்லும்போது மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எனக்கு அது வேண்டாம், ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே மாயை அப்படின்ட்டு. பொய்யான காரியங்கள், பொய் வசனிப்பு, பொய்யாய் பேசுகிற காரியங்கள், பொய்யை பிணைத்து இது பண்ணுகிற காரியங்கள், பொய்யை நம்ப பண்ணுகிற காரியங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ரிலேட்டிவ் அத்தை இருந்தாங்க, ரொம்ப பந்தா, ரொம்ப ஓகே ஓரளவுக்கு வசதியா இருக்கவங்க. ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, அங்க வந்து ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் சும்மா இஷ்டத்துக்கு போய் பேசுவாங்க. எனக்கு பயமா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் வந்து ஐயோ யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க இல்லன்னு நினைச்சாங்க, கேக்குறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு மனசுக்குள்ள தோணும். நான் அதான் ஆச்சரியப்படுவேன், எங்களுக்கு இது இருக்குது, அங்க ஒரு இவ்வளவு 100 ஏக்கர் இடம் இருக்குது, இங்க இது இருக்குது, இங்க அந்த வீடு இருக்குது, இங்க அது இருக்குதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. அதனால எப்படி இதனால என்ன பிரயோஜனம் இல்ல? மற்றவர்கள் நம்ம வந்து மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியமா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஃப்ரெண்ட் அதே மாதிரிதான், நல்லா ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப இது. ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு
பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இத நான் பண்ணேன், இது வாங்கினேன், இது இவ்வளவு ரூபா. யாருக்காச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணாங்கன்னா இது இவ்வளவு ரூபா, அந்த ரூபாவை அந்த அளவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எதுவா இருந்தாலும் நான் இந்த ஆசிரமத்துக்கு இவ்வளவு காசு கொடுத்தேன், இவ்வளவு பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன், இந்த இந்த ஒரு காரியத்தை இத பண்ணுனேன், அதை பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது உண்மையாவே அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளை குறித்ததான ஒரு இப்ப சில நேரம் நம்ம சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுமோ இல்ல அவங்களுக்கு அது பிரயோஜனப்படுமா அப்படின்னா அந்த காரியங்களை குறித்து பேசலாம். எனக்கு நான் இவ்வளவுக்கு இது வாங்கினேன், இவ்வளவு காசுக்கு இந்த பண்ணணும், இவ்வளவு பெருசா இருந்துச்சு, இவ்வளவு இருந்தது, உங்களுக்கு தெரியும். அது இல்லாம எதிர்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சில நேரம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்மளுக்குதான் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி ஒரு அப்படியே பேசுறது. அந்த அந்த பேசுகிற காரியம் நான் இதை முன்னாடி எல்லாம் ரொம்ப கவனிக்கல. இன்னொரு ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க, அவளை பாரு எது சொன்னாலும் அவ பணத்தோட வேல்யூவை சொல்லிதான் சொல்லுவா. இது இவ்வளவு இருந்துச்சு தெரியுமா, இது இவ்வளவு அமௌண்ட் தெரியுமா, இது வாங்கினேன், இந்த ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ட்ரெஸ் பாத்தீங்களா 6000. அதுவும் ஒரு மாயை தான் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா நம்மள அறியாம நம்மள பெரியவங்களா அவங்க நினைக்கணும், நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சில காரியங்களை பிணைத்து சொல்லுகிற காரியம். அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியாது, நம்ம அதை ஆராய போறது இல்ல. பட் அது நம்மளுடைய வேல்யூவையும் அங்க குறைக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதே நேரத்துல அந்த அதை ஏன் பிணைத்து பிணைத்து பேசுகிற காரியம் எக்ஸ்ட்ரா போட்டு, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ இங்க பொய் வசனிப்புன்னு சொல்லுவது பொய்யான ஒரு எதுவுமே ஈவன் பைபிள் காரியங்களே பாத்தீங்க அப்படின்னா சிலர் தனக்கு ஏத்தாப்புல பிரசங்கிக்கிற காரியம், அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதே இது பண்ணுகிற காரியங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். மாயையை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலாய் போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின் சூரியனுக்கு கீழே சம்பவிக்க காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? இனி அதனால என்ன பண்ணணும், எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் எதுவுமே உங்க கண்களுக்கு என்னவா தெரியணும், ஆண்டவரை தவிர எல்லாமே மாயையாய் தெரியணும். இத பத்தி கவலையே படக்கூடாது. காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல, நல்லா காலையில எந்திரிக்கணும், ஜோம் பண்ணணும், உண்ண உணவு இருக்கா, உடுக்க உடை இருக்கா, அந்த காரியங்கள் அன்னன்னைக்கு காரியங்கள் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கவலைப்படுகிறதுனால உங்களுக்கு ஒரு சரீரத்துல ஒரு அளவை நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு நான் சொன்னேன்ல, அதான் ஜீவன். அதுல இருந்து நானுமே என்னை பத்தியுமே கவலைப்பட, அதான் எங்க அத்தை கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறாரு ஆண்டவர். நீங்க மரணத்துக்கு ஏதுவாய் போற நேரம் எல்லாம் உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போய் சரி பண்ணி அழகா அனுப்பிடுறாரு, நீங்க கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு. பிள்ளைங்க ஐயோ அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிலாம் சொல்லும் போது நான் சொன்னேன், அங்கதான் ஒரு பெரிய கேமரா இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் நமக்கு பளிச்சுன்னு கரெக்டா நேரத்துக்குள்ள காட்டுது. எதை பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை மாயை குறித்து. அடுத்தா நம்ம நல்லா வசனத்துக்குள்ள இன்னும் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கலாம். ரோமர் 8, 20, 21. அது என்னவென்றால் அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியும், சிருஷ்டியானது நம்ம அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட
அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும் வரைக்கும் ஆண்டவருடைய அந்த மகிமையான தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த மகிமையான சுயாதீனம்னாலே விடுதலை. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எங்க இருக்கிறோம், கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோமா, அதுல இருந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம மாயை அப்படின்னோன்னா நானும் ஆண்டவரே எனக்கு என்னன்னே தெரியல, மாயை 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 எல்லாம் மாயை. ஒரு நார்மலா ஒரு புக்கை படிக்கிறனால அதுல மாயை வருது. இன்னைக்கு ஃபுல்லா அப்ப என் பிள்ளைங்க கேட்டாங்க, அம்மா இந்த வாரம் என்ன டாபிக் அப்படின்னாங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் நிறைய வசனம் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு ஆண்டவர் என்ன ஆனா பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே பேசுவாரு. எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே நான் சரியில்லாம் இல்ல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப உலகத்துல நிறைய காரியங்கள் எனக்கு தெரியல ஆண்டவரே. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சரியான மக்கு, உலகமே தெரியல. ஆக்சுவலி எனக்கு உலகமே நிறைய தெரியல பாத்துக்கோங்க. இப்போ நான் நினைக்கும் போது இவ்வளவு புரிதல் இல்லாமலா நம்ம இருந்திருக்கோம், இது கூட யாரும் நமக்கு சொல்லி தரலையே. அதனால எங்க அம்மாட்ட திட்டு, ஏமா நீங்க ஒண்ணுமே அவன் சொல்லி தந்தா மட்டும் உங்களுக்கு. அப்போ நிறைய அப்ப கேட்கும் போது, அம்மா இன்னைக்கு என்ன டாபிக், மாயை அப்படின்னா, மாயையா அப்படின்னா என்னது பத்தி பேச போறீங்க, எனக்கு தெரியல, ஆண்டவர் ஏதாவது பேசுவாரு, அது நானும் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் மாயையை பத்தி எல்லாம் நான் தியானிச்சுட்டு இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த வசனம் பாத்தீங்கன்னா, மாயைக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த மாயையில கீழ்பட்டு இருக்கிறோம், மாயைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம், அந்த மாயையில இருந்து நாம விடுபடணும்னு சொல்றோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளை ஆகணும், அந்த மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, மாயைக்கு கீழ்பட்டு கீழே வச்சிருக்கிறாரு. கீழ்படுத்தினவராலேயே கீழ்பட்டு இருக்கிறது அப்படின்னா, அப்போ அதுல இருந்து நாம என்ன பண்ணோம், விடுவிக்கப்படணும். நம்ம சும்மா மாயை, நம்ம இதை நம்புறோம் அதை நம்புறோம், நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல, விசுவாசி பதறான். வேதம் சொல்லுது விசுவாசி பதறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுவோம், அடுத்த செகண்ட் பதட்டம் வந்துரும். அடுத்த செகண்ட் அந்த மாயையை பார்த்து பயந்துரும். ஒரு மாயை உலகத்துல ஒன்றுமில்லாததை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பயம் 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 பயந்து நடுங்கி. அப்போ நம்ம ஏன் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்னா, ஆண்டவர் தான் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பிள்ளைகள் ஆகி அந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அந்த மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறோமா, அந்த மாயையில இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா, நம்ம அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம அதை அதை உணர்ந்து கொள்றோம். அதை அதை திங்க் பண்ணணும். நம்ம எப்படி இருக்கிறோம், எதற்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு காரியங்களா அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில, நான் இந்த மாயையில கட்டுப்பட்டு இருக்கிறேனா, இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையாய். ஏன்னா ஆண்டருடைய பிள்ளையாயிட்டானா எல்லாமே அவரை சார்ந்து இருக்கும்ல, மாயையை நம்ம பின்பற்றிட்டு போக மாட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்பட்டவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு புரிந்து கொள்ளணும். படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப காணப்படாத காரியத்தை குறித்து நாம அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அதைதான் சார்ந்திருக்கணும். எப்படி நோவா கிட்ட ஆண்டவர் மழை பெய்யுதுன்னு சொல்லும்போது, இது அடிக்கடி சொல்லுவேன், நோவா கிட்ட மழை பெய்ய போகுதுன்னு சொல்லும் போது, நோவா பேழை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல மழையே வரல, மழைன்னா என்னதுன்னே தெரியாது. அப்போ அந்த ஒரு காரியத்துல அத தெரியாததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அதை குறித்து ஒருவேளை கிண்டலும் கேலியும் பேசியிருப்பாங்க. ஆனா நோவா அதை பார்க்கல, தெரியல. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாருன்றதுனால அந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணான், கீழ்ப்படிந்தான். இப்பவும் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம உலகத்துல நம்மளுக்கு அந்த காரியங்கள் குறித்ததான ஒரு அறிவும் கிடையாது, கண்களினால நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா அது நித்தியமானவைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம கண்கள்ல பார்க்கிற காரியங்கள் எல்லாமே அநித்தியமானவைகள், அது எல்லாமே மாயை, அழியக்கூடியது, எல்லாமே மாயை, பொய். அதை நம்ம நம்பிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப இதை நம்பிட்டு இருக்கோம்னா நம்ம யாரும் இல்ல, ஆண்டருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா இல்லையான்றதை புரிந்து கொள்ள முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல்
அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்ப இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற, அநீதின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் அது ஒரு மாயை, ஒரு தேவையில்லாத காரியங்கள், நீதிக்கு புறம்பான காரியங்கள்ல பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் அப்படின்ட்டு. நம்ம சில நேரம் நினைப்போம்ல, இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல, இவங்க ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கல, தான் செய்யற ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்கணும். அது எப்பொழுதுமே நம்ம வந்து ஆண்டவரத்துல ஜெபிக்கும் போது எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா நீங்க நிறைய பேரை நம்ம இப்போ தெரியல, நம்ம எப்படி இருக்கிறோம்ட்டு நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் கரெக்டா பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்வாங்க, ஆண்டவரே தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் தவறான பாதையில போறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்களை சுத்தி இருக்கிறவங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டா தான் போறேன், நான் ஆண்டவருடைய வழியில தான் இருக்கேன், நான் நித்தியத்துக்கு நேரா தான் நான் பிரயாணப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களே உணர்வில்லாதவர்களாய் ஆக்கி விட்டுருவார் ஆண்டவர். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவார், தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார். அப்போ சத்தியத்தை விசுவாசியாம அநீதியில அநீதியான காரியங்கள்ல நம்ம பிரியப்பட்டுட்டு ஒரு மாயையான காரியத்துக்கு பின்னாடி நம்ம அதை சொல்லலாம். ஆண்டவரை நம்பாம ஒரு மாயையை நம்பி, உலகத்தை நம்பி, உலக காரியங்களை நம்பி நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பொய்யை நம்ம விசுவாசிக்கும்படியா பொய்யான காரியங்களுக்கு நம்மளை அனுமதிச்சிருவாரு. நம்ம அது எல்லாமே கரெக்டு. இப்போ இது எங்க ஊர் சைடெல்லாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, கேத்தலிக் சர்ச்சஸ்ல குறி சொல்றவங்க இருப்பாங்க. வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எனக்கு அது தெரியல. அவங்க மேல அந்தோனியாரோ யாரோடைய ஆவி இறங்கும். அவங்க வந்து குறி சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குமோ அந்த குறியெல்லாம் சொல்லுவாங்க. அதுபடி நடக்கும். அதுக்கு அவருக்கு ஒரு மாலையும் ஒரு கேண்டலும் வாங்கிட்டு போய் அது பண்ணுவாங்க. நான் சின்னது மீன்ஸ் நான் கல்யாணம் ஆன பிறகுமே நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நல்லா சர்ச்சுக்கு போற சிஎஸ்ஐ ஆளுங்களே போவாங்க. என் குடும்பத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், இது நடக்குமா அது நடக்குமா. இது வந்து மோசமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா, அவங்க ஆண்டவரையும் விசுவாசிப்பாங்க, அங்க போய் அந்த ஒரு பொய்யான ஆவியையும் அவங்க விசுவாசிக்கிற, ஒரு குறி சொல்லுகிற ஆவியையும் விசுவாசிக்கிற ஒரு காரியம். இதுதான் வந்து சிலர் வந்து தீர்க்க தரிசனம் கேட்க போவாங்க. தீர்க்கதரிசிகள்கிட்ட என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆகும். இன்னும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா நம்ம பொய்யை விசுவாசிக்கிறத தேவனே நம்மள அதை விசுவாசிக்கிறதுக்கான இதை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துருவாரு. எப்போ அப்படின்னா நம்ம சத்தியத்தை விசுவாசியாம அநீதியில பிரியப்படுகிறோம் அப்படின்னா. நம்மளுக்கு தெரியாது நம்ம தப்பு, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க போறாங்க. இதே மாதிரிதான் அந்த நியூ இயர் டைம்ல தீர்க்க தரிசனம், ஒருவேளை சபையில பாஸ்டர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேக்குறீங்க. ஓகே, அது சில நேரங்கள்ல நம்மளால சில சூழ்நிலைகளை கடந்து போக முடியாதுன்னா ஜெப ஆலோசனை கேளுங்க. மத்தபடி ஒரு நாளும் என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம், ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. ஏன்னா அது சத்தியத்துக்கு விரோதமானது, குறி சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ இது எப்படி நடக்கும், என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும்ட்டு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். அவங்க வந்து இந்த டேட்ல நடக்கும் கவலைப்படாதன்னு சொன்னாங்க. வேலை எப்போ கிடைக்கும்னு நான் ஜெபம் பண்ணேன். உடம்பு சரியில்லை, இது சரியாயிருமான்னு இன்னைக்கும் நடக்குது. அதெல்லாம் வந்து குறி சொல்லுகிற ஒரு காரியம். அது தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி உலக பிரகாரமான காரியம். தீர்க்க தரிசனமானது பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். இது 3 தான் தீர்க்க தரிசனத்துல வெளிப்படும். ஒரு மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும், புத்தியை தரும், ஆறுதலை தரும். இதுதான் தீர்க்க தரிசனத்துக்குள்ள இலக்கணம். அப்ப அதை தாண்டி பண்ணுகிற காரியங்கள் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள். இதை விசுவாசிக்கும்படியாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள கொண்டு போயிருவாரு. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் இவங்க பண்றாங்கன்னு நம்ம அதை இது பண்ணல. ஏன்னா அவங்க ஒரு மாயையை நம்பும்படியா தேவன் அவர்களுக்குள்ள ஒரு வஞ்சகத்தை, அப்ப மாயைக்கு கீழ்பட்டு மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா அவங்க யாரு, தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, அழிவுக்குரிய அடிமைத்தனத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து எபேசியர் 4:22 வாசிக்கலாம். 4:22 எபேசியர் 4:22. இப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு
அப்போ முந்தின நடக்கைக்குரிய அந்த கெட்டு போகிற இந்த இச்சைகள்ல அந்த காரியங்கள்ல நம்ம அதையெல்லாம் களைந்து போடணும் அப்படின்னு. அப்ப முந்தின நடவடிக்கை எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளா இல்லாதப்போ இருக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே நம்ம நம்மளை பண்ணுகிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம உலக பிரகாரமாய் ஓகே நான் பாவம் செஞ்சேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் அப்படின்னு இருக்கும். ஆனா முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாயையில நம்ம கீழ்பட்டு, ஏன்னா ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், ஒரு தேவனுடைய பிள்ளைகளா ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எதுக்குள்ள அடிமைப்பட்டு இருக்கிறோம், நம்மளை அறியாம நம்ம மாயைக்குள்ள அடிமைப்பட்டு இருக்கிறோம். அதை ஆண்டவர் தான் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மோசம் போக்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், களைந்து போடுகிற ஒரு காரியம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுகிற காரியம். எதெல்லாம் நமக்குள்ள நம்ம உலக பிரகாரமாய் நம்ம நினைத்திருக்கிற காரியங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவரை நம்பாம ஒரு பொய்யை நம்புகிற காரியம், பொய்யை விசுவாசிக்கிற காரியம், பொய்யை பிணைத்து பேசுகிற காரியம், தேவ பக்தியினே சொல்லி பொய்யை இது பண்ணுகிற காரியம். அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவரே நான் வேதத்தின்படி நடக்கிறேன், நான் சத்தியத்தின்படி நடக்கிறேனா, அந்த மாதிரி காரியங்களை நம்ம இது பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி முந்தின பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை களைந்து போட்டு, அடுத்து 25 நீங்க வாசிங்க. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யாய் பேச கடவன். அப்போ பொய்யை களைந்து, பொய் அப்படின்னா ஒரு உலக பிரகாரமான பொய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். பொய்யை களைந்து மெய்யை பேசணும். அப்போ எந்தெந்த காரியத்தையுமே நம்ம தப்பா ஒரு மாயையாய் அத நான் சொன்னேன்ல, உலக பிரகாரமானா நம்ம ஒரு மாதிரி ஏதாவது இல்லாத வேலை இருக்கிற மாதிரி திரித்து பேசுகிற காரியம் எல்லாம் இது மாதிரி காரியங்கள். அப்போ ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல இருக்கும்போது நம்ம வேண்டாத காரியங்கள், நம்ம இப்போ சிலர் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணுன, இப்ப யாருக்காவது ஒண்ணு உடம்பு சரியில்லை ஏதாவதுன்னா, நீ இது மாதிரி பண்ணு, இவ்வளவு நாள் இத பண்ணு, அப்ப அது சரியாயிரும், நீ இந்த சர்ச்சில் போய் காணிக்க போடு, நீ இத பண்ணு, அதை பண்ணு, இப்படி எல்லா காரியம் எதுவா இருந்தாலும் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லி நம்ம அவங்கள நம்ப பண்ணுகிற காரியங்களையும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். இப்ப பொய்யை களைந்து போடுகிற காரியம். இன்னொன்னு, அந்த மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன் களைந்து போடப்படணும். அந்த மாயையான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த மாயையான மனுஷன் நம்மளை விட்டு என்ன பண்ணும், இது பண்ணணும், களைந்து போடப்படணும். இப்போ அதே மாதிரி கொலோசியர் அந்த மாயை அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க பொய்ன்னு குறிப்பிடப்படுது. கொலோசியர் 3:9 வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அடுத்ததே வாசி. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்போ ஆமீன். அப்போ அந்த அந்த பொய் பழைய மனுஷனை களைந்து போடணும்ன்ற இடத்துல நம்ம ரோமர் 8:20-21 பார்த்தோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதுக்கு முன்னாடி ஆண்டவராலேயே நம்ம மாயைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு, பொய்க்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு புதிய மனுஷனாக்கப்படணும்னு சொல்ல வரும்போது மோசம் போக்குற நடவடிக்கைகளை களைந்து போடணும்னு சொல்லிட்டு அது பொய்யை களைந்து போடணும்ன்றதான் மெயினா அங்க சொல்றாங்க. அப்ப அடுத்தது இங்கேயும் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அப்ப மாயையெல்லாம் களைந்து போட்டு, பொய்யையெல்லாம் களைந்து போட்டு மெய் வழியில நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். அப்ப உலக பிரகாரமான ஒரு மாயையான காரியங்கள் இருக்குது, வேதத்தின்படி ஆண்டவர் விரும்பாத ஒரு மாயையான காரியங்கள் நம்மிடத்துல இருக்குது. நம்ம இந்த மாயமான உலகத்துல, அதான் மாயமான உலகத்துல, அனித்தியமான உலகத்துல நம்ம இல்லாதவைகளை தான் நம்ம நிறைய என்ன பண்றோம், உருவாக்கி கற்பனைகளினால அதை பெருசு பண்ணி தேவையில்லாத காரியங்கள். நம்ம வேதத்திலையும் நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த லக்கை நோக்கிதான் ஓடணும். ஒருவனும் பந்தய பொருளை நம்மளை விட்டு விலகாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, தேவையில்லாத இது களைந்து போட்டு இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டவர்களாய்
நம்ம உண்மை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.